வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் எலிமினேஷனில் யார் வந்து வெளியேற்றப்படுகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவா வந்து எவிக்ட் ஆயிருக்காரு. ஸோ சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் கார்டாக உள்ளே வந்தவர். ஸோ இவர் ஏன் எலிமினேட் ஆனார் அப்படின்ற ஒரு டீப் அனாலிசிஸ் நம்ம இப்போ பண்ணிடலாம் ஷார்ட்டாக. ஸோ தட் இவர் வந்து வைல்ட் கார்டாக உள்ளே வந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து வைல்ட் கார்ட்ஸ் வந்து வெளியே போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரியா, அதுக்கப்புறம் வர்ஷினி, இப்போ வந்து சிவா அப்படின்றப்ப வைல்ட் கார்ட்ஸ் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் பிக் பாஸ் டீமும் வந்து வைல்ட் கார்ட்ஸ் செமையாக வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லாதனால வைல்ட் கார்ட்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே அனுப்புறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வாரமும் வந்து ஸ்டில் கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் 3 வைல்ட் கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதில் ராணுவ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது வந்து என்னோட கருத்து. ஏன்னா இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத பட்சத்தில் அவங்கள உள்ளே அனுப்புறதுக்கான வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் மேபி ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மஞ்சரி அண்ட் தென் ரியான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் இம்பாக்ட் ஃபுல் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. மேபி அதனால் அவங்க வந்து சேவ் பண்ணப்படலாம். பட் இது வரைக்கும் வந்து கேமை அந்தளவுக்கு வந்து உள்ளே வராமல் விளையாடிட்டு இருக்கிறது வந்து ரஞ்சித் சார். ஸோ அவரும் வந்து இன்னைக்கு, அதாவது இந்த வாரம் எலிமினேஷனில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சிவாவை பற்றி ஒரு சில இன்சைட்ஸ் வந்து பார்த்துடலாம். லைக் அவர் என்னென்ன விஷயங்கள் பெருசாக பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம குட்டிஸாக பார்த்துலாம். மேபி இந்த ஒரு ரீசன்னால் அவர் வெளியே போயிருக்காரோ அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு சண்டை, லைக் மஞ்சரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் அவங்க டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பவித்ரா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே தவிர்த்து அவங்க வந்து சிவா ப்ரோவை இழுத்ததை பற்றி அதிகமாக யோசிக்கல. ஸோ இவங்க சிவா ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாண்டடாக வந்து யாரும் கேட்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி லைக் மஞ்சரியும் வந்து திட்டுவாங்க. அண்ட் தென் பிக் பாஸ் ஹவுஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து திட்டிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பார்க்குறப்ப அவர் வாண்டடாக வந்து பண்ணாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்தது. அவர் வந்து சீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணார் அப்படின்ற மாதிரி பார்க்குற நம்மளுக்கே தெரிஞ்சது. ஈவன் மஞ்சுரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இது வந்து வேணும்னு பண்ண மாதிரி இருந்தது. மேபி அதனால் மக்கள் இவங்களை வந்து ஓட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மனக்கசப்பு இருந்தது தீபக் கூட. அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அவர் வந்து லைக் பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ஸ்ட் பர்ஃபார்மராக வந்து அவர் சூஸ் பண்ணப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட கேம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஈவன் அவர் வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன், வந்ததுக்கப்புறம் என்னோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி. பட் அந்த அளவுக்கு அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாரான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் தான் நினைக்கிறேன் ராணி ராஜா அந்த டாஸ்க் வந்தப்போ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சு லாஸ்ட் டைம் அவர் எஸ்கேப் ஆகிட்டோரோ அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட் வீக் வரையும் அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இவர் வந்து விளையாடினாரான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ வர்ஷினி வந்து மாட்டிக்கிட்டாங்க இவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினால. ஸோ இந்த வாரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா ஃபைனல் வரையும் பார்த்திங்க அப்படின்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் போனார். பட் கடைசியாக ஜெஃப்ரி வந்து வின் பண்ணனால இன்றைக்கி அவர் எலிமினேஷனில் வந்து நிற்கிறாரு, எவிக்ட் ஆகிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரோட ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பேசப்படும் பொருளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சொல்லலாம். ஒரு 20% வந்து அவரோட எஃபர்ட் போட்டார். பட் 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்குள்ள ஸ்டஃப் இருக்குது. ஆனால் அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்கலையா இல்லை அவரால் வந்து லைக் அந்தளவுக்கு வந்து அவரோட ஸ்டஃப்ஸை காமிக்க முடியலையான்றது தெரியல. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவரோட இம்பாக்ட்ஃபுல் கேம் வந்து மிஸ் ஆகிறதுனால தான் அப்படின்றது தான் என்னோட கருத்து. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னொரு எலிமினேஷன் இருக்கா இல்லையான்றதை இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின அப்டேட்டை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் எலிமினேட் பண்ணப்பட்ட பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.